தீங்கு நாட்களிலும் நெருக்கத்தின் காலத்திலும். ஒரு நெருக்கமான காலம் இன்றைக்கு உங்களுக்கு இல்லை? வீட்டுக்குள்ள நெருக்கம், பிஸ்னஸில் நெருக்கம், ஊழியத்தில் நெருக்கம், எங்கே போனாலும் ஒரு நெருக்கமாக இருக்கு. நிம்மதியை வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு காரியத்தை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அதிகாரிகளால் நெருக்கம், பொருளாத மனிதர்களால் நெருக்கம் ஒரு தீங்கு. எனக்கு தீங்கு செய்கிறதுக்கு தான் இந்த அதிகாரிகள் முனைப்பு காட்டுறாங்க. என்னை முடைக்கணும், என்னை அழிச்சிடணும்னு பொருளாத மனிதர்கள் சுற்றி திரிகிறாங்க. தீங்கான காலம், நெருக்கமான காலம். அப்படி கடந்து போறீங்களா? மனிதர்களால் தானே நெருக்கப்படுறீங்க. அதிகாரிகள், பொருளாத மனிதர்கள், பொறாமை கொண்ட மக்கள், அவங்களால நெருக்கப்படுறீங்களா? என்று சொல்றாரு. என்ன சொல்றாருப்பா? தீங்கு நாட்களிலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு நான் உதவி செய்வேன். உன்னை பகைக்கிறாங்க பத்தியா? உன்னை மேலே பொறாமை கொண்டு பகைச்சு நெருக்கிறாங்க பார்த்தியா? அவர்களுக்கு நான் எதிர்படுவேன். நான் அவங்களுக்கு முன்னால் உனக்காக போய் நிற்பேன், உனக்காக பேசுவேன், உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நான் அவங்கள ஃபேஸ் பண்ணுறேன். உன்னால் ஃபேஸ் பண்ண முடியல. இந்த பொருளாத மனிதர்கள், அதிகாரிகள் அதிகாரத்தை கையில் வச்சுட்டு மிரட்டுறாங்க. பொருளாத மனிதர்கள், ஐயோ அவங்க பொருளாங்க செய்கிறவங்க பயமுறுத்துறாங்க. சுற்றிலும் இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துலலாம் பயமுறுத்தல்கள் நெருக்கமாக இருக்குன்னு நினைக்கிறீங்கள? உனக்காக நான் அதை ஃபேஸ் பண்ணுறேன்றார் ஆண்டவர். உனக்காக நான் போய் அவன்கிட்ட பேசுவேன், நான் அவங்களை சந்திப்பேன்னு சொல்கிறார். அதுதான் ஆண்டவர். ஆண்டவர் அப்படி தான் கிரியை செய்கிறவர். இன்னைக்கு தானியேல பாருங்க, எவ்வளவு பொறாமையினால நெருக்கம், உபத்திரம், பாடு வந்தது. சிங்க கேபில ஒரு குற்றமும் செய்யாதவர் சிங்க கேபில போடப்படுகிறார். ஆண்டவர் விட்டுட்டாரா? கூட நின்று ஜெயம் கொடுத்து சத்துருக்கள் அழியும்படி கர்த்தர் கிரியை செய்ததை நாம் பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தருக்காக உறுதியாக நின்னாங்க. அதிகாரத்தில் இருந்தவங்க பாருங்க, அக்கினி சூழலில் போடணும்னாங்க. அவங்கள கட்டி கொண்டு போய் போட்டவங்களாம் இறந்துட்டாங்க. இவங்க மாத்திரம் உயிரோடு வெளியே வர்றாங்க. என் ஆண்டவர் கூட நின்று ஜெயம் கொடுத்தார்ல, உங்களுக்காக அவர் நிற்பார். தாவீதை அழிச்சிடணும்னு சொல்லி சவுல் எழும்பி பொறாமைனால் நிரம்பி அதிகாரம், நான் ராஜா, எனக்கு இராணுவமே இருக்கிறது, தாவீதை விடமாட்டேன் என்று துரத்தி அழிக்க முடிய எவ்வளோ போராடினார். ஆண்டவர் விட்டு கொடுத்தாரா? தாவீதுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் நின்றார். தாவீதை விட்டு கொடுக்கல. உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். உங்களை பயமுறுத்துறவங்க பயந்து ஓடுவாங்க. உங்களை நெருக்கிறவங்க விலைக்கு போவாங்க. உங்களுக்கு உபத்திரம் கொடுக்கிறவங்க காணாமல் போயிடுவாங்க. பயப்படாத, ஆண்டவர் நான் அவனுக்கு எதிர்படுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார்ல. நான் இத்தனையோ பார்த்துருக்கேன். ஊழிய பார்த்ததில்லை இந்த 50